Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க guys. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே guys, ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா டைனோஸில் நம்ம இது வரைக்கும் பிடிக்காத ஒரு சில சூப்பரான வேரியண்ட்லாம் இன்னைக்கு நம்ம வந்து பிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை பிடிச்சி நெக்ஸ்ட் டைனோஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவில் ஒரே ஒரு பாஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த பாஸை நம்ம வந்து டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த வேரியண்ட்டான டாக்ஸிக் வேரியண்ட் கிட்ட நம்ம வந்து போயிடலாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைனோஸை வந்து எவால்வ் பண்ணாமவே இருக்கோம். ஸோ இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே நம்ம வந்து எவால்வ் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவில் ஒரு சில டைனோஸ்லாம் நம்ம வந்து பிடிக்காம இருப்போம். ஸோ அந்த டைனோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் எந்த இடத்துல ஸ்பான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணுவோம். F6 ஓகே 6 ஃபர்ஸ்ட் டூடு வைவன் நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கு. காச்சா, ஓகே, காச்சா ஒன்னே ஒன்று தானே இருக்கு. காச்சானா இது எந்த காச்சான்னு தெரியலையே. ஓகே, ஏதோ ஒரு காச்சா இருக்கட்டும். சரி, இந்த காச்சாவையும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுகிட்டேருந்து வர வந்து ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல நல்ல ரிசோர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த காச்சாவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பிடிக்க ட்ரை பண்ணுறோம். 56 இருக்கா? ஓகே, நைஸு. டூடக்ஸ் சூப்பரு. டூடக்ஸ் இன்னைக்கு நம்ம பிடிக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்குது. 60. ஓகே, மற்றதெல்லாம் எதுவும் பெருசாக தேவை கிடையாது. ஃபெதர் லைட்லாம் தேவை. இதெல்லாம் ஒன்று தான் இருக்கு. ஓகே, டூடு ஜிகண்ட். ஓகே, டைட்டான போவாலாம் தேவைப்படாது. கேலிமஸ், பிளட் சக்கரு, ராப்டர், பொசில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இது கிடையாது கைஸ், இன்னும் ஸ்பான் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா டூடு ரீப்பர் இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை பிடிக்கலாம் நான் நினச்சேன். எங்கேயாச்சும் கண்டிப்பாக ஸ்பான் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அது ஸ்பான் ஆகலை. சரி, ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவன் பேர் என்னது, டூடு ரீப்பர் அப்புறம் காச்சா ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பிடிக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு நம்ம ட்ராப் செட் பண்ணணும். ஓகே, அந்த டூடு ரிப்பர் வந்து பிடிக்கிறதுக்கு நான் சைன் போர்ட் ட்ராப்பை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமேட்டு அது எங்கடா போச்சு அது. ஓகே, போதுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அந்த இடத்துல டேப் போட்ரு நான் வைக்கணும்னு நினச்சேன். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க. ஆக்சுவலி இதை தான் கேட்டிங்க, பிக் ஃபார்ம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா போக் மீட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த போக் மீட் எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாக்ஸிக் செய்யறதுக்கு தேவைப்படும். அது மட்டும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக் மீட்டுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த போக் மீட் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் இந்த எக் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சிக்கன் ஃபார்மில் வந்து கோல்டன் எக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கோல்டன் எக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஃபர்னல் லெவலுக்கு போயிட்டோன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதனால் நான் இப்போயே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன். சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெசர்ட்டுக்கு போவோம். எழுதி போவோம். இந்த இடத்துல எங்கே போகுதுன்னு தெரில. தேவையில்லாமல் நிறைய இடத்துல வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இது எங்கே ரெட்வுட்டில் வச்சுருக்கேனா, பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நிறைய இடத்துல கண்ட இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்கேன், பேரே வைக்காமல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கலெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அச்சோ, டெசர்ட்டில் வச்சுருக்கேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகி போச்சு. செஞ்சு விட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துலலாம் டைனோ அவ்வளோ ஸ்பானே ஆகாது. கரெக்டாக அங்கே எப்படி ஸ்பான் ஆச்சுன்னே தெரில. ஒரு தெரிய ஸ்பான் ஆகிட்டான் பொசுக்குன்ட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு கூசுற மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஃபோட்டோகிராஃபின்னு பறந்து போகலாம். நம்ம இப்போ ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கே. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது ஏதாச்சும் இருந்ததுன்னா அப்படியே வேட்டையாடி அதுக்கிட்ட இருந்து டேன்னு எடுத்துகிட்டே போவோம். இந்த சைடு எங்கே இருக்கும்? குறையுதா? அடடா, அடிஜோ, 60 குறையுதா ஏறுதான்ட்டு ஒரு கன்றாவையும் தெரிய மாட்டேங்குது. இந்த ஏரியாவிலே இருக்கு. ஓகே, இந்த சைடு 60 வந்துட்டேன். அப்போ இந்த பக்கம் போகணுமோ? இல்லை, குறையில. ஓகே, பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். போச்சுடா. இந்த எஃபெக்ட் தானே ஆஃப் பண்ணிட்டேன். எப்படா வந்துச்சு மறுபடியும்? ஓ, இது பிளட்டா?
இந்த எஃபெக்ட் ஆஃப் பண்ணிட்டேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இந்த எஃபெக்டை கொடுத்தது. ஓகே, ஆனால் நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி இந்த சைடு தான் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. இருங்க பார்ப்போம். இருக்காம பாருங்க. ஓகே எஸ். ஸோ இவனை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பிடிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணிடலாம். பிரச்சனை பண்ணுவான் தான் நினைக்கிறேன். போட்டுடலாம். செத்துப்போ 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 செத்துப்போ. அவனை கில் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ் விழுது. இது என்ன ராப்டர்? நார்மல் ராப்டர் தானே. செத்துப்போ. ஓகே, ஸோ இதுவே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம ட்ராப்பை செட் பண்ணுவோம். ஐயோ, இப்போதான்டா வந்தேன் அதுக்குள்ளேயா? திடீர்னு அவனா மண்ணுக்குள்ளே வந்து புதஞ்சு எழுந்து வெளியே வரான். இரா வரேன். என்னடா இருக்க? எங்கே போனா அவன்? ஓகே, மான்ஸ்டர் கூடலாம் நம்மளால சண்டை போட முடியாது. பார்த்துக்கலாம். போயிட்டேன். சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கின்னு நான் உன்னை அடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். நீ வந்து தேவையில்லாமல் சாவற. மான்ஸ்டர் வேறு அங்கே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, சமாளிப்போம். இந்த ட்ராப் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது கைஸ். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். அப்படி ஒர்க் ஆகலாம்னு வச்சுங்களேன், மறுபடியும் போயிட்டு மெட்டல் கேட் மறுபடியும் செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம். ஒன்றும் இல்லை, கரெக்டாக வரும்போது இந்த இடத்துல அவனை மாட்டி விட்டுட்டு, ஸோ இன்னும் 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை இதே மாதிரி வச்சு செட் பண்ணி விடணும். அவ்வளோதான் விஷயம். இந்த நிழல் பார்க்கும் போதெல்லாம் பயமாக இருக்குது. அப்படியே அசையாமல் நிற்கிறான் பாருங்க. அவனை அப்படியே தட்டி தூக்கிட்டு வரணும். பட்டுருச்சு. நெருப்பு விட்றாங்க கைஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். அவ்வளோதான், மாட்டிக்கிட்டான் தான் நினைக்கிட்டே. அட பாவி, இவனுக்குலாம் இந்த ட்ராப்லாம் ஒர்க் ஆகாதா? பூச்சி கடிக்கிறாங்க கடிக்கிறாங்க. கீழே போட்டுக்கினே வரண்டா. நீ ஆல்ஃபா வேரியனால எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன அப்படியே நின்ட்டான் சில மாதிரி கடிச்சிட்டு. அவ்வளோதானா? அடா சிம்பிளாக வந்துச்சு. உனக்கு ட்ராப்லாம் செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் அந்த ட்ராப்லாம் அவன் மாட்டவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு ட்ராப்பை உடச்சிட்டான் அவன். என்கிட்ட கிபில் இருக்குல்ல. ஓகே, கிபில் இருக்குது. அப்புறம் ஃபுட்டு குறைக்கிறதும் இருக்குது. என்ன பண்ணுறது, இண்டோமினரெக்ஸ் ஆகர் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில. யுட்டி வேறு அங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குது. தைரியமாக போயிட்டு ஃபுட்டை வச்சுருவோம். டக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது எடுத்துக்கும். இதில் வந்து ஃபுட்டு குறைஞ்சிரு. இவனை வந்துட்டான்டா. மெத்து மேமூத் செஞ்சுட்டான். நினச்சேன் எவனாச்சும் வந்து பிரச்சனை பண்ணுவானே நினச்சேன். கரெக்டாக அதே மாதிரி மேமூத் வந்து பிரச்சனை பண்ணிட்டான். சச்சா, ஐயோ பேண்ட்டை உடச்சிட்டான். அந்த மேமூத் அங்கேயே இருந்தேன்னா இப்போ எனக்கு பிரச்சனை தான். இப்போ அவனுக்கு ஃபுட்டு கொடுத்து டைமும் பண்ண முடியாது. சின்ன இந்த இடத்துல இவ்வளோ வைவன் சுற்றுது. ஓகே, துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. யார் இவன் துரத்துறவன்? யாரு? ஐயோ, இவங்கிட்டலாம் வாய்ப்பே கிடையாது. டாமினஸ் துரத்துறான் நம்மளை. ஒரு சர்க்கிள் அடிச்சுட்டு மறுபடியும் போய் பார்ப்போம். ஃபுட்டு மட்டும் கொடுத்துட்டா போதுங்க, டக்குன்னு தூக்கிட்டு வந்துடலாம். உன்னெல்லாம் எனக்கு பிடிக்கணும்னு தோணவே இல்லை. இருந்தாலும் நீ எல்லாம் அடிக்கடி சண்டைக்கு வரைய. சேர்த்துப்போ. அந்த மேமத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணுங்க. மேமத்தை ஃபஸ்ட்டு எட்டை கொண்டு வந்துடும். ஓகே, அவனா வரான். கீழே தள்ளி விட்டுருமா? அதுவும் நல்ல ஐடியா தான். படாடி வராங்க. நடப்போங்கடா, எல்லாம் சுற்றி சுற்றி நம்மளே வந்து விரட்ட வரட்டானுங்க. மேமூத் வரும்னு பார்த்தா இந்த இடத்துல இவன் வேற வந்துட்டு இருக்கான். இவன் யாரு கொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானா? அவனை டேம் பண்ணுறதுக்குள்ள நான் கதறுவான்னு நினைக்கிறேன்.
2 ஃபுட்டு அவன் உடம்புல வச்சுட்டுனா போதுங்க. டக்குன்னு டைம் ஆயிடுவான். ஃபுட்டை கூட குறைச்சிட்டேன் நான். ஆனால் அதை தான் விட மாட்டேங்கிறானுங்க நம்மள. ஏமத் போயிடுச்சோ. சீக்கிரம் குடுக்கணும். ஓடுற 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 ஓடுற. ஏடா ஃபுட். ரெண்டாவது அட்டம்ப்ட். ஃபுட்டு வைக்க விட மாட்டேங்கிறானுங்க. மறுபடியும் எல்லாத்தையும் உடச்சு போட்டானுங்க. இதான் டேமிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சு போட்டுறானுங்க. ஓகே ஓகே, இந்த வாட்டி வச்சு அதை கரெக்டாக கொடுத்துடணும். 10 பரவாயில்ல, அப்படியே போயிடு. சாப்பிட்ரு 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 சாப்பிட்ரு. டேய் 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 போச்சுடா. போச்சு, டூடக் செத்து போச்சு. ஆடா போங்கடா டே, இதுக்கா எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஒரே ஒரு டூடக்ஸ் தாங்க இருந்துச்சு, அதுவும் போச்சு. சரி, நம்ம லிஸ்ட்டில் அது மட்டும்தான் இருந்துச்சு பிடிக்க வேண்டியது, அதுவும் போச்சு. அது பிடிச்சிருந்தேன்னா அதை எவால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். டூடக்ஸ் செம்ம பவர்ஃபுல்லாக வந்திருக்கும். நாக்லின் பிடிக்கலாம் போலியே. சூப்பர் கைஸ், இந்த இடத்துல இருக்காங்க. 39 32ல் இருக்கிறான் நாக்லின். நைஸு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு இடத்துல டெலிபோர்ட் ஆகிட்டு இருந்தோமே, அங்கேயும் ஒரு இடத்துல இருக்கிறான். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு நாக்லின் நான் தேட ஆரம்பிக்கிறேன். 39 32. நைஸு. நான் நாக்லினை கவனிக்கவே இல்லையே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஐயோ கிபில் இல்லைல்ல, கிபில் வேறு அந்த டூடக்ஸ் உடம்புல எல்லாத்தையும் வச்சுட்டேன். இருங்க பரவாயில்ல, அவனை நான் நாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வேணால் கிபில் எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி இடத்துலையே ஸ்பானாக இருக்கான். இதில் போயிட்டு அவனை எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுனே தெரில. தம்மா தோண்டு குட்டியாக இருப்பான் அவன், டூடுவோட சின்னதாக இருப்பான். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. லொக்கேஷன் பார்க்கவே இல்லையே. நவுலிங். ஓகே, எங்கடா போச்சு அதுக்குள்ள? 39 32. ஓகே, 39 32. ஓகே, இந்த ஏரியாவில் தாங்க எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான். ஏறுதா இறங்குதா? ஐயோ, எந்த பக்கம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. 39 32னா எங்கே? கரெக்டாக இந்த சைடில் தான் எங்கேயோ சுற்றின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. இங்கே தாங்க எங்கேயோ இருக்குது. தம்மா தூண்டு எங்கேயோ இருப்பாங்க அவன். அடங்க பூச்சி. இந்த நேரத்துலயா நான் வந்து இதெல்லாம் பண்ணோம். கீழே எங்கேயாச்சும் இருக்கா? கீழே இருக்கிற மாதிரி தெரியல. கீழே இருந்தால் ரொம்ப ரிஸ்க் தான். க்ளவுட் டைல் இருக்கு. சரி, எவனும் இல்லை, எவனோ கடிக்க வரான். ஆல்ஃபா போடாட்ட. மேலே தாங்க எங்கேயோ இருக்குது. இதோ இருக்கானே மைக்ரோ ராப்டர். அது எங்க 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 எங்க? இங்க ஏதோ காட்டுச்சு. இவன் கிட்ட போனாலே ஒரு பிரச்சனை இருக்குது கேஸ். ரேடியேஷன் எஃபெக்ட் கொடுத்தான். ஒன்றும் இல்லம்மா, பேசாம 1,58,000 தான். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்றான். செத்து போயிடுறான். இன்னும் இவ்வளோ பெட்டராக ஸ்பான் பண்ணி விடுறான். தப்பு பண்ணிட்டனோ? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் செத்தனா? நாக்லிங்க பிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். டைனோவை கண்ட்ரோல்லாம் பண்ணலாம். ஆனால் எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பண்ண டைனோவை கொண்டுடும். அது ஒரு நல்ல இது. திங்க் கீழே எங்கேயாச்சும் இருக்கா? சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கிரிஃபின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஐயோ, நீ எப்படா ஸ்பான் ஆகணும் இந்த இடத்துல? பூச்சி பூச்சி. டேய் 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 டேய், ஏன்டா இப்படி மனம் உழைச்சிட்டு காலாக்குறீங்க? பூச்சி மித்து பெட்டரான். கிரிஃபின் கதை முடிஞ்சிடுச்சு கேஸ். நினச்சேன் நான் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வரணும். ஆடா போங்கடா. அந்த இடத்துல ஒரு டெலிபோர்ட்டர் ஒன்று வச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு கிரிஃபின் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் திரும்பி வரலாம். டேமிங்னு நம்ம இறங்கும் போது தான் கேஸ் அநியாயத்துக்கு சாவறோம். ஓகே, டேய் 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 மறுபடியும். ஐயோ, காரணம் கிட்ட போயிட்டானே. போச்சு, நான் இப்ப சாவ போறேன். நான் அவ்வளோ சீக்கிரம் சாவ மாட்டேனே.
வாடா டே காரணம் நீ என்னான்னு பார்த்துக்கலாம்டா. நீ நாகலீனை பிடிக்காம நான் போகிறது கிடையாது. என்னடா பண்ணுற? இவனெலாம் லெஜண்ட் கொல்ல முடியும் போலையே இவனை. ஆனால் என்ன ஒன்று இவனுக்கு பாய்சன் பவர் இருக்கு. கிட்ட போனாலே பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுறான். ஷூட்டாச்சு. இவனோட பாடியும் காலி பண்ணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும். ஓகே டெலிபோர்ட்டர் இங்கே ஒன்று வச்சுருங்க. டம்மி டெலிபோர்ட்டு. ஐயோ ரெக்ஸா? இந்த ரெக்ஸ் தானே. இவெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. சப்புன்னு முடிச்சிடலாம். அவன் இருக்கிற இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் அவன் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இது ஏதோ இருக்கு. என்னது இது? ராப்டரா? ராப்டரே இவ்வளோ குட்டியாக தெரியுது. ஆக்சுவலி நீ என்ன நம்ம பிடிக்கிறது எதுவுமே ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. டூடு ரெக்ஸை பிடிக்க போனால் அதுவும் பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆகி போச்சு. நாக்லின் பிடிக்க போனோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவிலே இல்லை. யாரா அவன்? செமையாக இருக்கிறான். இன்ஃபர்னல். நம்ம இன்ஃபர்னல் லெவல்லாம் போனோம்னு வச்சுக்கலாம் செம்மையாக இருக்குங்க. சார் அந்த பாஸ் ஃபைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமாக அன்லாக் ஆகும். சரிங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் போட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்ட்டு யோசிப்போம். சரிங்க தேவையில்லாதெல்லாம் என் உடம்புல ஊறப்பட்டது வந்துருச்சு. இந்த இடத்துல தான் இருக்குன்னு காட்டுது. ஆனால் அந்த இடத்துல இல்லை. ஸோ அப்படிலாம் இங்கே போயிடலாமா? 80-26 போயிடலாங்க. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். 80-26 80-26னா அந்த லாஸ்ட்டா? ஓகே நைட்லேயே போனால் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஸோ இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருப்பான்னு நினைக்கிறேங்க. ஐயோ பயங்கரமாக இருக்குது. இன்ஃபர்னல் இண்டோமனாரக்ஸ். ஆஹா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு. பகலாயிடுதோ. இந்த இடத்துல எங்கே இருக்கானே தெரியலையே. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு டெலிபோர்ட்டர் ஒன்று வச்சிடுறேன். அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சம்பவம் ஆயிடுச்சு. நான் டெலிபோர்ட் எடுத்து எதுக்குள்ள போய் சொருகி வச்சிருக்கேன் பாருங்க. டெலிபோர்ட் மட்டும் அவனா போயிட்டு கல்லுக்குள்ள சிக்கிப்பேன். பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவனோ தோத்த ஆரம்பிச்சிட்டான். இல்லை எவனும் தோர்த்தல. ஓகே அவனை அப்படியே டீலில் விட்டுலாங்க. அவ்வளோதான் காச்சா. ஆக்சுவலி நாக்லின்னு பார்த்தீங்கன்னா காட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஏரியாலே இருக்க மாட்டேங்கிறான். நம்ம இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம ரேண்டமாக எப்பயாச்சும் பார்த்தோன்னா அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னத்தை பிடிக்கிறதுனே தெரில. இன்றைக்கி நம்ம பிடிக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பவம் மேலே சம்பவம் வந்துக்கினே இருக்குது. வைல்ட் டைனோஸ் ஒரு வாட்டி டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். புது டைனோஸ் ஏதாவது ஸ்பானாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே டீனை கொடுக்கறதுக்காக இவனே வராமல் பாருங்க. தள்ளி போயிடுவோம். மறைஞ்சிடுதோ. எங்கே யூஸ் பண்ணாமா? அதுக்குள்ள ஸ்டெவ் செத்து போச்சோ. அந்த ஸ்டெக் எங்க? அடக்கடவுளே அந்த ஸ்டெவ் எங்கோ காணாமல் போயிடுச்சு கேஸ். அதுக்குள்ள ஓ இதோ இருக்காரா தண்ணிக்குள்ள. ஓகே இவங்க கூட ஸ்பைடர்மேன் மாதிரி விளையாட வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு மெக்லோடான் வேறு இருக்குது. அது வேற போச்சு. அடிச்சிட்டாங்க. இந்த வாங்கு இந்த வாங்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா இவனை ஜலசமாதி பண்ணிடணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஓடிடுவான். ஓகே முடிஞ்சிடுச்சு. ஓகே ஸோ இவன்கிட்ட இந்த டிஎன்ஏ மட்டும் இப்போ கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். காலம் முடிஞ்சது. இவனை கொல்லணும் இப்போது. இல்லைனா பார்த்தீங்கன்னா இப்படியே கிடப்பானுங்க. சரி விடுங்க. அவன் எப்படியும் தண்ணிக்குள்ளேயே இருந்து செத்து போயிடுவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சிஜன் குறைஞ்சிரும். ஓகே வாங்க வைல்ட் டைனோஸை டெஸ்ட்ராய் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் எல்லா டைனோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே வைல்ட் டைனோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணி விட்டேன். நானும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனோஸ் 1 by 1 நிறைய ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிடிக்க போகலாம். சரியா? 15 minutes later. சூப்பர் கேஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டூடெக்ஸ் கிடச்சிச்சு. பட் ஆனால் 20வது லெவல் தானே.
என்ன பண்ணலாம்? 20வது லெவலு வெறும் காச்சா, அதுவும் 20வது லெவலு. எல்லாமே 20 லெவலில் தான் ஸ்பான் ஆயிருக்கா? சரி பரவாயில்ல, இதையாச்சும் போய் பிடிப்போம் கைஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவ்வளோவா க்ரீச்சர் எதுவும் ஸ்பான் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரெட்வுட்டை தாண்டி சரி வாங்க போகலாம். ஓகே, கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நல்ல வேலை பக்கத்துலேயே ரெட் ஆப்லேஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஸ்பான் ஆனா. இதுக்கு மேலே இருக்கானா இல்லை இந்த இடத்துல இருக்கானா? ஐயோ அதை கவனிக்கலையே நான். இருங்க வரேன். டூடோரெக்ஸ் 5184 5184. ஓகே, பக்கத்தில் தான் இருக்கேன். ஒன்று 84. இவன் எனக்கு தேவையில்ல, செத்துப்போ. டிஸ்டர்ப் பண்ணுவான் இடையில. எங்க பாரு திடீர் திப்புன்னு ஸ்பான் ஆகிறானுங்க. 84. என்னடா நீ திடீர்னு இன்னொரு வாட்டி ஸ்பான் ஆயிருக்க? இப்போதான்டா உன்னை கொன்ன. ஓகே 84னா 51 இந்த பக்கம் போகணுமோ? தண்ணிக்குள்ளேயே ஸ்பான் ஆயிருக்கான். தோ இருக்காங்க. இங்கேயே தேனா கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்பான் ஆயிருக்கிறான். நைஸ். இவனை எப்பயாச்சும் அடிச்சு பிடிக்கணும். இவனுக்கே 2 கிபிள் கேட்குது. இன்னும் ஒரே ஒரு அட்டாக் தான், அப்படியே விழுந்துடுறா. ஓடாத ஓடாத ஓடாத. சுத்தின்னு கிடக்குறானே பைத்தியக்காரன். சலம்பு நின்ட்டாங்க. நைஸ், விழுந்துரு. அவ்வளோதான், சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிட்டு கிபில் எடுத்துகிட்டு வருவோம். ஆல்ரெடி நம்மளோட கிபில் எல்லாம் போயிடுச்சு. 2 லெவல் ஏறி இருக்கா எனக்கு. நைஸு, ஸ்டாமினாவில் போட்டுருவோம் அதை. ஓகே, இந்த 2 மட்டும் கொஞ்சம் நாளாக மாற்றிட்டு போயிடுவோம். மறுபடியும் எதுக்காச்சும் தேவைப்பட்டாலும் போடும். நேமிக்காத டெலிபோர்ட் நிறைய வச்சுட்டேங்க சார். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைனில் எடுத்து வச்சுறேன். அப்படி எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சு விட்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்கட்டும். இந்த இடத்துல என்ன ரெக்ஸ் இது? ஸோ இன்கேம் ரெக்ஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுடலாம். ஓகே வாங்க போகலாம். இந்த இடத்துல இன்னொன்று உனக்கு கார்போனிக்ஸ் எலமெண்டல். ஓகே, இதுவும் பிரச்சனை இல்லை, இதையும் போட்டுற வேண்டியதான். எடுத்துப்போ, ரொம்ப வந்து கத்தின்னு இருக்கிற. இந்த இடத்துல இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குது. ஃபெதர் லைட். ஃபெதர் லைட்டா இது? இன்ஃபர்னல் ஃபெதர் லைட்டு. போச்சுரும். பரவாயில்ல, செத்து போயிடுச்சு கேஸ். அதுவும் சரி, நீ அங்கேயே இரு. ஐயோ, இவன் வேற கண்டமேனின்னு சுத்துறாங்க கேஸ். இன்ஃபர்னல் மேலாம் கையை வைக்க முடியாது போல, டப்புன்னு வந்து சம்பவம் பண்ணி விட்டுறானுங்க. டூடாக்ஸ் மாஸ்க்கு. ஸோ 2 கிபில் எடு, உள்ளத்துக்கு போடு. ஓகே சூப்பர் கைஸ். ஆக்சுவலி இவனை வச்சு நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது. எனக்கு சேடலும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சேடல் கிடையாது, ஏன்னா லெவல் ரொம்ப லோ கைஸ். இவனை வச்சு நான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கணக்குக்காக பிடிச்சி வச்சுக்கலாம், அவ்வளோதான். பட் ஆனால் இவனோட பவர்லாம் ஊப்பியாக இருக்கும். ஒரு 100 லெவலில் கிடச்சிருந்தானா செம்மையாக இருந்திருக்கும். சரி, இவன் என்னடா சுற்றின்னு இருக்க? நில்றாடே அப்படி. ஆனால் ஒன்று பண்ணலாம் கைஸ், இவனை வந்து ப்ரீடிங் எடுத்து மியூட்டேஷன் பண்ணலாம். ஸ்டாக் மியூட்டேஷன் ஏற்றலாம். 29 லெவலில் இருக்கானா, எதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோனை போட்டு அதுக்குள்ளே ப்ரீடிங் விட்டோன்னு வச்சுங்களேன், எப்படியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவலில் நம்ம கொண்டுட்டு வர முடியும். ஆனால் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், பார்ப்போம். அதுக்குள்ளே ஏதாச்சும் பவர்ஃபுல்லாக ஸ்பான் ஆகிடுச்சுன்னா அதை கூட நம்ம பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். நாக்லின் மறுபடியுமா? இந்த வாட்டி 3 நாக்லின் வந்திருக்கு. இந்த இடத்துல டெசர்ட்லேயே இருக்கு கைஸ். 70 57 ட்ரை பண்ணி பார்ப்போம். 70 57. ஏறுதா குறையுதா ஒரு கதையும் தெரியல. சரிங்க, மேலே போயிட்டு மறுபடியும் லொக்கேஷன் செக் பண்ணும். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷேடோ மைன் ஒன்று உட்காந்துருக்குது. இதுக்கு மேலே இருப்பான்னு நினைக்கிறேன். 70 57 கரெக்டாக இந்த இதுக்கு மேலே தாங்க எங்கேயோ இருக்கிறான். நினச்ச மாதிரி இதுக்கு மேலே இங்கேயோ ஒட்டின்னு இருப்பான். கண்டுபிடிச்சிட்டேன். நான் அவன் பக்கத்தில் நிறைய இடம் உடமா இருக்கிறதுலாம் இருக்குதே. ரொம்ப குட்டியாக தெரியுறாங்க கைஸ். கண்டுபிடிச்சும் பார்த்தீங்கன்னா பிரோஜனம் இல்லாமல் இருக்குது கைஸ். எவனா என்னை துரத்துறான். எம்பர் கிறிஸ்டல் போடா அப்படி எட்ட செத்துப்போ.
இப்போ எப்படி பிடிக்கிறதுனே தெரியல கைஸ். இந்த இடத்துல இருக்கான் பாருங்க. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பிடிக்கணும். ஐயோ ரீப்பர், கொடூர ரீப்பர்லாம் இருக்காங்க இங்க. ஒரே ஒரு வழி பண்ணலாம், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தான் தெரியலையே. போச்சுடா. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டானா என் கதை முடிஞ்சது. ஒரு நல்ல இடத்துல போயிட்டு இந்த நாகலினை கீழே போடணுங்க. இப்போ நான் நல்ல இடம் போட்டு பொலம் பொழக்கிறானே. ஓகே, நல்ல இடம் கிடச்சிடுச்சு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எவனாலே வர முடியாது. இவனுக்கு அப்படியே கீழே போடு. சூப்பர் கைஸ். எங்க இருக்கு துர்க்? எப்படி இருக்கான் பாருங்களா. அட கடவுளே, இவன் இன்ஃபர்னல்லா? ஆல்பா இன்ஃபர்னல் லெவல்லாம் நம்ம இன்னும் போலையே. நான் ஆல்பா நினைச்சேன், கடைசியில் பார்த்தோன்னா இவன் இன்ஃபர்னல். என்னன்னே தெரியாம தூக்கின்னு வந்திருக்கேன் நான். சரி, இவனை நாக் பண்ணி என் உடம்புல வந்து டிஎன்ஏ மட்டும் எடுக்க வர வழியை பார்ப்போம். இவன் பாசிவ்னு போட்டிருக்கு. எங்கேயும் ஓடாதராடே. ஓடுறாங்க தலைவரால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டான். எப்படி சாவ போறேன் பாருங்க. இப்ப நான் இவன் என்னையும் கண்ட்ரோல் பண்ணுவானா? நான் அனிமலை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவான்னு நினைச்சேன். ஐயோ, அவன் பாருங்க என்னோட டாக்ஸிக் டாட்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். சம்பவம் வேற லெவல்ல நடக்குதே. இவன் கிட்ட போயிட கூடாதுன்னு நினைக்கிறேன். செஞ்சு விட்டானா? பரவாயில்ல, எஸ்கேப். அவன் என்ன கொல்லல. நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஐயோ, கிட்ட மட்டும் அவனை விட்டுறக்கூடாது. என்னென்னமா பண்றாங்க. என்னடா இது? இன்ஃபர்னல் பேட்டர்ன் பேபி. ஆட்டேங்க அப்பா, வேலைக்கு ஆகாதே. இதுக்கு நான் வேற ஒரு இதுதான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். டாட்டா மாத்திரலாம் இருங்க. டாக்ஸிக் டாட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் குறைஞ்சிடுச்சு. நானே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து இதுக்கப்புறம் டாட் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. நைட் கிங்லேயே என்கிட்ட ஒன்று இருக்கும். 80,000 டோப்பர் ஏற்றோம். வேணாம் இப்போதைக்கு. அது இப்போ இதுக்குள்ளே அது நம்ம செய்ய வேணாம். ஓகே, இதுலேயும் போட்டிருக்கேன். லைட் ஆகட்டும். ஓகே பக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு வச்சுங்களேன், மறுபடியும் ஓடி போயிடுவோம். நேராக அந்த கேவுக்குள்ளே போவோங்க. கேவுக்குள்ளே போயிட்டு அது நாகலினை நாக் பண்ணி அது உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சோலு ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் தான் இன்றைக்கி நம்ம பிடிச்சாகணும். ஆக்சுவலி இந்த கேவ்லெலாம் ஒரு வாட்டி நான் பார்த்தீங்கன்னா பேஸ் கட்டியிருந்தேன். வாடாடி எல்லாரையும் விட மாட்டேன்டா இன்னைக்கு. இங்கே இருக்கே நீ, செத்துப்போ. இன்னும் எத்தனை பெட்டரான் பேபி இருக்கு? அவ்வளோதானா? இங்கே ஒன்று இருக்கு. நல்ல வேலை கைஸ், தப்பிச்சிக்கினேன். டெலிபோர்ட்டர் ஒன்னே ஒன்று இருக்கு. இந்த இடத்துல டெலிபோர்ட்டர் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. ஆகணும். டிஸ்பன் ஆயிடுச்சோ? ஓகே, டிஸ்பன் ஆயிடுச்சு. நாகலின் எங்கே இருக்குன்னு தெரியலையே. பிடி இருக்கு, பட் ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரில. சரி இருங்க பார்ப்போம் மறுபடியும். ஆக்சுவலி நம்ம பிடிச்சது ஆல்ஃபா தானே, ஆனால் இன்ஃபர்னல்னு காட்டுது பாருங்களேன். இல்லை கைஸ், நம்ம இருக்கிற இடத்துல இல்லை.
அண்ணா நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது, ஒரு வேளை வெளியே போயிடுச்சோ. 75-55 இருக்குது. 75-55 75-55. சரி ஓகே வாங்க மறுபடியும் போவோம். சரிங்க guys, இந்த வாட்டி பக்காவாக போட்டு பிளான் பண்ணி தூக்கிட்டு போவோம். தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தூக்கிட்டேன். ஓகே ஸோ இப்போ இவனை எடுத்துன்னு உள்ளே போங்க guys. இந்த டீலும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு வச்சுங்களா, அவ்வளோதான் செம்ம சம்பவம் ஆகிடும். ரிப்பீன் கதை முடிஞ்சது. ஓகே உள்ள போட்டேன். ஓகே ஸோ இந்த டாட் கொஞ்சம் பவர்ஃபுல் தான். பிடிச்சிட்டான்டா. ஐயோ தலையை கவிட்டானே. இவனை நான் பிடிக்கிறதுக்குள்ள படாது பாடு. பேசிவ் டைப்னு காட்டுது கைஸ். இவன் செத்துருவன் தான் நினைக்கிறேன். ஐயோ டாட்லாம் வேஸ்ட் பண்றாங்க கைஸ். இவன் செத்துருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல டெலிபோர்ட் இருக்கு. மறுபடியும் கூட இதே இடத்துக்கு வந்துடலாம். தோழி முடிஞ்சது. ஏய் உயிர் போகும் கடைசி நிமிடத்தில் விட்டுட்டு ஓட்டான். ஏய் நெல்லாண்டா ஒரு இடத்துல. அவ்வளோதான்டா. இப்போ என்னடா பண்ணுவேன்? நான் பேசிவ் டைப்புன்னு கேட்குது. ஃபுட்டு சாப்பிடுவானா? ஆக்சுவலி இவனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில. ஒருவேளை டைனோவா இவனுக்கு பலி கொடுத்து நம்ம இன்கேமில் பிடிப்போம்ல, அந்த மாதிரி தான் பிடிக்கணுமோ? மேபி இருக்கலாம் தான் நினைக்கிறேன் கைஸ். அப்படி தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இவனை நான் நாக் பண்ணிட்டேனே. ஐயோ ஓடிட்டாங்க கைஸ் எங்கேயோ. ஓகே இங்கே தான் இருக்கிறான். இவன் உடம்புல பார்த்தீங்கன்னா என்னோட இது இருக்குது, வேக்கப் போர்ஷனு. மொத்தமாக ஊற்றி கொடுத்துட்டேன். டே 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 கடிக்க வராதரா. சரி கேஸ், இவனுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். ஏதாச்சும் இன்கேம் வெனிலா டைனோசர் நான் என்ன பண்ணிட்டேன், நாக் பண்ணிட்டு வரேன். ஓகே ஸோ இப்போ கைவசம் ஒரு ஹேங்கி ஒருத்தன் இருக்கான். ஹேங்கி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கே போச்சுன்னு தெரில கைஸ். மறுபடியும் அது இந்த வாட்டி அது காணாமல் போச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படியே டீலில் விட்டுறலாம், அவ்வளோதான். எங்கடா போச்சு அது? மறுபடியும் மறைஞ்சு போச்சா என்ன? ஏய் இந்த இடத்த விட்டு போயிட்டுனா அது டக்குன்னு காணாமல் போயிடுது. மறுபடியும் இதே இடத்துல அது எங்கே ஸ்பான் ஆச்சோ அதே இடத்துக்கு போயிடுச்சு போலியே. சரி அவ்வளோதான், நாக்லின் விட்டுறலாம். அது பேசிவ் டைப். அது 54-47 போயிட்டு காய்ச்சா பிடிக்கலாம். 54-47. ஓகே இங்கே தான் இருக்கான். ஓகே இவன் நாக் அவுட்டு தாங்க. ஒரு டாட் வேஸ்ட்டு. ஓகே என்னடா அதானே பார்த்தேன். திடீர்னு ஏந்து நடக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் இவனை நாக் அவுட்டில் கொடுத்துட்டு நாக்லைனை போயிட்டு பேசிவில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அது என்ன கதைன்னு தெரில. ஐயோ 3வது வாட்டி வந்துருச்சு. ஓகே காச்சாவை பிடிச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு ஒரு சில ரேர் லூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு போயிடலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டென்ட்டு நான் என்னால் சரியாக எடுக்க முடியல. இருந்தாலும் இதுவே போதும். ரொம்ப பெருசாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்ட விளாண்டுட்டு இருக்கேன். சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு விஷயத்தை காட்ட மறந்துட்டேங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிகாவை வந்து நம்ம எவால்வ் பண்ணோம்ல. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆல்ஃபா சேடலே போடணும். அது நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். நான் தம்ப்லைன் எடுக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அது தோணுச்சு. தம்ப்லைன்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் சேடல் போட்டு தான் பார்த்தீங்கன்னா தம்ப்லைனே எடுத்திருப்பேன். ஸோ நான் அந்த வீடியோவில் அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அது வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் வீடியோ எண்டிங்கில் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பிளானிங் இருந்தது. ஸோ இந்த பிளானிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா சொதப்பல் வந்துருச்சு. சரி ஓகே. ஸோ இதுக்கப்புறமேட்டு நான் இன்னும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோ நம்மளால் போட முடியாது. ஸோ அதனால் இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம நாக்லின் டேம் பண்ணுறது தான் கைஸ். சரிங்களா?
சரி கைஸ் பாய்.